வணக்கம் மக்களை. மதுப்பிரியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கிற ஒரு முக்கியமான செய்திதான் இது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்கள் ஓல்டு மங்க் ரம், ராயல் சேலஞ்ச், பேக் பைப்பர் அல்லது ஆன்டிக்விட்டி ப்ளூ விஸ்கி போன்ற பிராண்டுகளின் ரசிகரா? அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்குத்தான். இந்தியாவின் உணவு பாதுகாப்பு அமைப்பான FSSAI என்று சொல்லப்படும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மேலே சொல்லப்பட்ட இந்த முன்னணி மதுபான பிராண்டுகளின் குறிப்பிட்ட ரகங்களை விற்க அதிரடியா தடை விதித்திருக்கிறார்கள். அது ஏன், பின்னணி என்ன? முழு உண்மைகளையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் தற்போது பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கும் இந்த பிராண்டுகள் பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பிட்ட 3 பிராண்டுகளில் ஓல்டு மங்க் ரம் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மதுபான பிராண்ட் ஆகும். எட்வர்ட் ஆபிரகாம் டயர் என்ற ஸ்காட்லாந்து தொழிலதிபரால் இமாச்சல பிரதேசத்தின் கௌசிலியில் தொடங்கப்பட்ட ஒரு மதுபான ஆலையை சுதந்திரத்திற்கு பிறகு நரேந்திரநாத் மோகன் என்ற இந்திய தொழிலதிபர் வாங்கி மோகன் மீகின் என பெயர் மாற்றினார். அவரது மகனான ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் வேத் ரத்தன் மோகன் என்பவரால் 1954 டிசம்பர் 19 அன்று ஓல்டு மங்க் அதிகாரப்பூர்வமாக சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், ஓல்டு மங்க் நிறுவனம் தனது வரலாற்றில் வணிக ரீதியான விளம்பரங்களுக்காக ₹1 கூட செலவு செய்ததில்லை. முற்றிலும் குடித்தவர்களின் வாய்வழி பாராட்டு மற்றும் வாடிக்கையாளர்களின் விசுவாசம் மூலமாகவே இது உலகளவில் 3வது பெரிய ரம் பிராண்டாக உயர்ந்தது. இந்த பிராண்டை உலகளாவிய சாம்ராஜ்யமாக மாற்றிய பிரிகேடியர் கபில் மோகன், அதாவது வேத் ரத்னனின் சகோதரர், தனது வாழ்நாளில் ஒரு துளி மதுபானத்தை கூட குடித்ததில்லை என்பது மிக ஆச்சரியமான ஒரு உண்மையாகும். இரண்டாவதாக ராயல் சேலஞ்ச் விஸ்கி. ராபர்ட் கார்டன் ஷா மற்றும் சார்லஸ் வில்லியம் வாலஸ் ஆகியோரால் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்ட புகழ்பெற்ற ஷா வாலஸ் நிறுவனத்தால் இந்த விஸ்கி உருவாக்கப்பட்டது. இந்த பிராண்ட் அதிகாரப்பூர்வமாக 1983 ஆண்டில் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2005 ஆண்டில் விஜய் மல்லையாவின் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஷா வாலஸ் நிறுவனத்தை வாங்கியது. தற்போது இது உலகின் முன்னணி மதுபான நிறுவனமான டியாஜியோ இந்தியாவின் கீழ் உள்ளது. இந்தியாவின் முதல் பிரீமியம் விஸ்கி பிராண்ட் என்ற பெருமை ராயல் சேலஞ்சுக்கு உண்டு. இது சந்தைக்கு வந்த பிறகுதான் இந்தியாவில் பிரீமியம் விஸ்கி என்ற ஒரு புதிய பிரிவே உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியா பேக் பைப்பர் விஸ்கி. இது 1976 அக்டோபர் மாதத்தில் ஹெர்பல் சன்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னாட்களில் இது விஜய் மல்லையாவின் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் வந்தது. தற்போது இது சர்வதேச மதுபான நிறுவனமான டியாஜியோ இந்தியாவின் உலகளாவிய குடையின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். ஆகஸ்ட் 2026 துவக்கத்தில் இந்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் FSSAI இணைந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற மதுபான உற்பத்தி ஆலைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை அவர்களது ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். அந்த அறிக்கையில் தான் மது உற்பத்தி நிறுவனங்களின் ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த பிரபல நிறுவனங்கள் மதுபானங்களை வழக்கமான முறையில் தயாரிக்காமல் நுகர்வோரை ஏமாற்றும் விதமாக அதில் செயற்கை சுவை மற்றும் மனமூட்டிகளை ஈர்த்திருக்கிறார்கள். இதனால் இந்த தயாரிப்புகள் அனைத்தும் தரமற்றவை என்று FSSAI முத்திரை குத்தியிருக்கிறது. ரம்பானத்துக்குள் செயற்கையான ரம் பிளேவரையும் விஸ்கிக்குள் செயற்கை விஸ்கி பிளேவரையும் கூடுதலாக சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட பாட்டிலின் முன்பக்கத்திலேயே இது செயற்கை சுவை சேர்க்கப்பட்ட ஒரு ஸ்பிரிட் என்று நுகர்வோருக்கு தெரிகின்ற மாதிரி லேபிள் ஒட்ட வேண்டும் என்பதையும் கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பிறகு முன்னணி நிறுவனமான டியாஜியோ தங்களது தரப்பு விளக்கத்தை நீதிமன்றத்தில் வழக்கா தொடுத்துள்ளனர். அதில் இத்தகைய அணுகுமுறை ஒட்டுமொத்த மதுபான தொழில்துறைக்குமான ஒரு பொதுவான விஷயம் என்று வாதிடுகிறார்கள். அது எப்படி என்றாலும் நுகர்வோருடைய உடல் நலமும் அவர்கள் வாங்கும் பொருளின் உண்மையான தன்மையும் மிகவும் முக்கியம் இல்லையா? FSSAI-யின் இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய ஃபேவரட் பிராண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள்.